வெல்கம் டு பக்கண்டர் சுரேஷ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெட் ஆவாக் அப்படின்ற ஒரு கிட்டப் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிட்டப் டூலை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷனை நம்மளால் இந்த டூலை யூஸ் பண்ணி கேதர் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு வல்னரபிலிட்டியை நம்மளால் இந்த டூலை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணுறது, ஸோ அப்படி நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ஒரு வல்னரபிலிட்டியை நம்ம ஃபைண்ட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணுறேன். கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு கிட்டப் ரெபாசிட்டரி நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் என்ட்ரு பண்ணோன்னே கொஞ்சம் நேரத்தில் இந்த டூல் என்னுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து எனக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டூல் மோஸ்ட்லி பெனிட்ரேஷன் டெஸ்டர் டூல் தான். அதாவது ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டர் யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். நம்மளால் ஒரு பக்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அது ரெண்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த டூல் இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எல்எஸ் கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த டைரக்டரி உள்ள போகிறேன். ஸோ போயிட்டு நான் இப்போ எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபுல்லாகவே பிஹெச்பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பிஹெச்பி RHAWK.php அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த டூலோட யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன கேட்குதுன்னா, என்டர் த வெப்சைட் யூ வாண்ட் டு ஸ்கேன். ஸோ இங்கே நம்ம என்ன வெப்சைட் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போகிறோமோ, என்ன வெப்சைட்டில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோமோ, ஸோ அதனுடைய வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் அப்படி இல்லைனா அந்த வெப்சைட்டோட டொமைனை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணோம். ஸோ நான் google.com எடுத்துட்டேன். செகண்ட் நீ டெஸ்ட் பண்ண போகிறது ஹெச்டிடிபியா இல்லை ஹெச்டிடிபிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ google.com ஹெச்டிடிபிஎஸ் தான். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம அதை கொடுத்து என்ட்ரு பண்ணோன்னா நம்மளுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ணேன்னா, பேசிக் ரெக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை 0 கொடுத்து என்ட்ரு பண்ணுறோம். ஸோ என்ட்ரு பண்ணோடனே சைட்டோட டைட்டிலு, ஐபி அட்ரஸ்ஸு, சிஎம்எஸ்னால் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், க்ளவுட் டீட்டெயில்ஸ், க்ளவுட்ஃபேரோட டீட்டெயில்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, சைட் டைட்டிலில் கூகுள்னு வந்துருச்சு, கூகுளோட ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. இது என்ன வெப் சர்வர்னால் ஜேடபிள்யூஎஸ் வெப் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. சிஎம்எஸ் க்ளவுட் நாட் டிடெக்ட். ஸோ அதை இதனால் டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ ரோபோட் டாக்டர் அந்த ஃபைலை இது நம்மளுக்கு ஷோ பண்ண முடியல. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ரெக்கான், நம்ம எந்த வெப்சைட்டை டெஸ்ட் பண்ண போகிறோமோ, ஸோ அதனுடைய ஐபி அட்ரஸ் என்ன சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த சைட்டோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து தருது. தென் அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜியோ ஐபிஎல் லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஐபி அட்ரஸ் வந்துருக்குது. கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் லாட்டிடியூடு கோடெலாம் வருது. ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம கூகுள் மேப்பில் கூகுளோட லொக்கேஷனை, அது கம்பெனியோட லொக்கேஷனை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேனர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த பேனர் கிராப்பிங் கமெண்ட் கொடுத்தோன்னே நம்ம ஒரு ஹெச்டிடிபி ஹெட்டர்ஸ் எப்படி போகுமோ, ஸோ அதே போல் தான் பேனர் கிராப்பிங்கும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ஹெச்டிடிபியோட வெர்ஷன் எந்த வெர்ஷனில் ரன் ஆகுது, ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் கோடு என்ன சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட் டைப் டெக்ஸ்டா HTML-ஆ, என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் அக்செப்ட் பண்ணுது, ஸோ என்னென்ன செக்யூரிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணுது, அப்படி எக்ஸசஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அது போல் சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது பேனர் கிராப்பிங்கில். தென் அடுத்தது சப்நெட் கேல்குலேட்டர். ஸோ அதாவது இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்குதுன்னா, அதுக்கு சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இதில் என்ன வரும் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது, ஹோஸ்டோட சப் மாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அதில் கிடைக்கும். தென் அனதர் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் வல்னரபிலிட்டி ஸ்கேனர். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தால, இது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூலு.
தென் ஆல்சோ ஃபைண்ட் வல்னரபிலிட்டிஸ். அந்த வெப்சைட்டில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணி தரும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து யூஆர்எல்ல எதனா பாராமீட்டரில் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எரர் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. ஸோ அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கமாண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி, ஸோ இது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இதில் வந்து இருக்கா, இதில் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி, ஸோ இது வல்னரபுளாக இருந்ததுன்னா வல்னரபிள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இது வந்து வல்னரபிள் இல்லைனா இது வந்து நாட் வல்னரபிள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இது வந்து கூகுள்ன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய வெப்சைட்டுன்றதுனால ஸோ இதில் வந்து அவ்வளோக்கா வந்து வல்னரபிள் இருக்க வந்து சான்சஸ் வந்து இல்லை. ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு வல்னரபிள் வெப்சைட்டை வந்து நம்ம எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த வல்னரபிலிட்டியை வந்து நம்ம இதில் வந்து ஃபைண்ட் பண்ணி ஸோ இந்த டூலை நம்மளுக்கு வந்து தந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணோம். இப்போ வந்து வல்னரபிலிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா செக் பண்ணோம். தென் அனதர் வந்து என்னதுன்னா எம்எக்ஸ் லுக்கப். ஸோ லுக்கப்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஹோஸ்ட் நேம் என்ன, ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அடுத்தது வந்து எப்படி வந்து ஓவராலாக வந்து ஒரு ஸ்கேன் வந்து பண்ணுறது, இது ஒன்று எனக்கு வந்து தேவையில்லை, நான் வந்து மொத்தமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலில் வந்து போட்டோன்னா ஸோ பேசிக் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் போனீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்ல பேசிக் ரெக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்ததோ ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டூலை வந்து யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி வந்து கேதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே போல் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணி எப்படி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது வந்து நம்ம மேனுவலாக எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறது, அதுபோல் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து கேதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதில் நம்ம வந்து ஹெச்டிடிபி வெப்சைட்டாக இருந்தாலும் சரி அதுவும் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஹெச்டிடிபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஸோ அதுவும் நம்ம வந்து அந்த நம்பர் 1, 2 அதை சூஸ் பண்ணி ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ரெட்டாவாக் அப்படின்ற ஒரு கிட்டப் டூலை வந்து யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கேதர் பண்ணுறது, ஸோ அதே போல் ஒரு வெப்சைட்டில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணுறது, அதாவது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டியை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது ஆட்டோமேஷன் மெத்தடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ கைஸ்.